வெல்கம் பேக் டு ஜகா வைசு சேனல். ஸோ இன்றைக்கான vlog பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சண்டே vlog தான். பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹாப்பியாக போயிட்டுருக்காங்க பார்த்தீங்களா. இன்றைக்கி ஒரு சண்டே vlog. இன்றைக்கி வந்து என்னென்ன சமைக்க போகிறோம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ரெகுலராக வீடியோ போகிறதுக்கு நானும் ட்ரை பண்ணுறேன், இவரும் ட்ரை பண்ணுவார். சரிங்களா? போமா ஹாய் சொல்ல. ஹாய் சொல்ல மாட்டக்கூடாது. சொல்லுப்பா. ஏய் சொல்லுப்பா. ஹாய் ஹாய் சொல்லுப்பா. எங்க வண்டி ஏன் அடிக்கடி பஞ்சர் ஆகுதுன்னு தெரியல. யாரோ சேமனா வச்சிருக்காங்க, அதை ஃபஸ்ட்டு எடுக்கணும்டா. அடிக்கடி எங்க வண்டி பஞ்சர் ஆகிட்டே இருக்கு. ஸோ பஞ்சர் போட்டுட்ருக்காரு. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டு வீட்டுக்கு என்னென்னலாம் வேணுமோ எல்லாம் வாங்கிக்கிட்டு இன்றைக்கி வீட்டுக்கு பார்த்திங்கன்னா கெஸ்ட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்னென்னலாம் சமைக்க போகிறோம் அப்படின்னு தெரியல. பட் இன்றைக்கி அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, இன்றைக்கி அவங்களும் கொஞ்சம் லேட்டாக வரதான் சொல்லிட்டாங்க. நான் தான் போகணும். போயிட்டு என்னென்னலாம் வாங்கணுமோ வாங்கிட்டு வந்துட்டு சமைக்க போகிறோம். சமைச்சு முடிச்சு இன்றைக்கி சாப்பிட்றதாங்க இன்றைக்கி vlog. சரிங்களா? நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சரிங்களா? அவங்க வெல்கம் பேக் டு ஜகா வைசு சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சண்டே vlog தாங்க. நான் vlogலாம் அவ்வளோக்கு போட்டதே இல்லை. டெய்லி எல்லோரும் போட சொல்கிறீங்க. அக்கா உங்கள் கண்டென்ட் அதனால இன்னைக்கு vlog. இன்னைக்கு சண்டேப்பா. அதான் நேத்து சண்டே, நம்ம ரெண்டு பேருக்குள்ள நேத்து சண்டே, ஆமா இன்னைக்கு vlog. ஆமா சண்டே vlog கண்டென்ட். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையிலே போயிட்டு மார்க்கெட்லாம் போயிட்டு என்னென்ன வாங்கிட்டோம்னா இது உங்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், நொரடப்பா. இங்கே வந்து நுரையீரல் தாங்க, இங்கே வந்து நொரடப்பான்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதுதான் இது. வெங்காயம் எல்லாம் நறுக்கி வச்சுட்டேன். அப்புறம் அம்மா இங்கே வருவாங்க, சமைக்கிறதுக்கு வருவாங்க. ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால வேலை அதிகமாக இருக்குங்கிறனால அம்மா கொஞ்சம் லேட்டாக வருவாங்கன்னு நினைக்கிறேன். அம்மா இன்னும் வரல. மட்டன் பார்த்தீங்கன்னா காலையில எடுத்து வந்துட்டோம். இதே இப்போ சூப்புக்கா. சூப்பு சொல்லிட்டு வந்தியா? ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சண்டே vlog தான். உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்னென்ன எடுத்துருக்கீங்கன்றதை நீங்கள் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கெஸ்ட்டு வந்திருக்காங்க. எங்கள் வீட்டுக்கு அவ்வளோ சீக்கிரம் யாரும் வர மாட்டாங்க. நான் எதிர்பார்க்காத ஒரு நபர் மார்னிங்கே எல்லாம் வந்துட்டாங்க, வந்து ஃபேமிலியோடு வந்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து காலையில் நாங்கள் எப்பயுமே எடுத்து செய்கிற மாதிரி தான் எடுத்து வந்திருக்கோம். இன்னும் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. என்னம்மா மீன் மட்டுமே எப்படின்னா அறுக்குக்கு தனியாக, குழம்புக்கு தனியாக, இறால், அப்புறம் பார்த்திங்கன்னா நொரடப்பா, அப்புறம் வந்து மட்டன் எடுத்துருக்கோம். அதில் சூப் வைக்கிறதுக்கு எடுத்துருக்காரு. ஃபஸ்ட்டு சூப்புக்கு ரெடி பண்ணிக்கலான் இருக்கேன். ஏப்பா vlog மட்டும் பாருங்க, இந்த மாதிரி சமைக்கிற ட்ரை பண்ணாதீங்க. நான் பெற்ற இன்பம் அனைவரும் பட வேண்டும். அதாவது என்னோட ஸ்டைலில் நான் சமைப்பேன், நீங்கள் அதை யாரும் ட்ரை பண்ணாதீங்க. ட்ரை பண்ணுறவங்க ஒருவேளை அக்கா நீங்கள் சமைக்கிற மாதிரி தான்க்கா நானும் சமைப்பேன் நீங்கள் சொன்னாலும். ஆனால் இவ்வளவு திட்டு வீட்டில் திட்டிருப்பான்னு எனக்கு தெரியாதுக்கா அப்படின்னு சொல்லாதீங்க. எதிர்பார்க்கல அவங்க வருவாங்க. காலையில் தூங்கிட்டு இருந்தோம். ஃபோன் மேலே ஃபோன் அடிச்சுட்டே இருந்தது. நாங்கள் எப்பயுமே இப்போ என்னோடய ஃபோன்லாம் எதையுமே நான் வந்து எடுக்கிறதே கிடையாது. எடுக்கிறது இல்லைன்னா என்னுடைய ஃபோன் யாரெல்லாம் பண்ணுவாங்களோ எல்லாமே வந்து அவர்கிட்ட கொடுத்தாச்சு. மொபைலுமே அவர்கிட்ட தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து எனக்கு யார் பண்ண போகிறாங்க அப்படின்றதில் இருந்தேன். அப்புறம் இவரும் வந்து பாத்ரூம் போயிட்டார். சரி என்னடா அடிச்சுட்டே இருக்குன்ட்டு எடுத்து பேசும்போது ஷாக். சரி ஓகே. அப்புறம் வந்து வெளியே வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு ஒரே ஒரு காலையில் வந்து காஃபி வச்சு கொடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேராக வந்து மார்க்கெட் போயிட்டோம், பட்டாபுரம் போயிட்டோம். லைட்டிங் இருக்காது, இங்கே வச்சா தான் கரெக்டாக இருக்குது. இல்லை தெரியுதான்னு பார்த்துக்கோங்க. ஓகே கரெக்டாக இருக்குது. பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பட்டாபுரம் போயிட்டு வீட்டுக்கு என்னென்ன வாங்கணுமோ எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ நீ இது எல்லாமே கழுவ ஆரம்பிச்சிட்ருக்கு. நீங்கள் எப்படி செய்வீங்கன்றதையும் சொல்லுங்கள். அடுப்பில் தான்ப்பா, எல்லாரும் அடுப்பில் தான் செய்வாங்க. இப்போ நான் ரொம்ப நல்லா வெயிட் போட்டேங்க. ஃபஸ்ட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா 58, 59, மேக்ஸிமம் 60, அவ்வளோதான். இப்போ வந்து 70 தொட போகிறேன்.
பா இது வந்து சூப்புக்கா ம் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல இது. பா எனக்கு தெரிஞ்ச மாதிரி வைக்கிறேன். ம் சாப்பிட்ற மாதிரி வைப்போ. பா அன்னைக்கு நான் சூப் வச்சு கொடுத்தேன்ல உனக்கு, அந்த மாதிரி தான் வைப்பேன். பூண்டு நறுக்கு, பூண்டு இஞ்சி பூண்டு தட்டி பிளேஸில் அதெல்லாம் சத்தமாக சொல்லக்கூடாது. இல்லைங்க, நாங்கள் எப்பயுமே சேர்ந்து தாங்க சமைப்போம். அவர் வந்து ஒத்துக்க மாட்டாரு. இப்போ கூட பாருங்க மாவு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். சும்மா நிற்கக்கூடாது. அங்கே பார்த்தீங்களா மாவு பேக்கெட். அவரும் அங்கே வேலை பார்த்துட்டு தான் இருக்காரு. ஸோ நானும் வந்துட்டு வேலை பார்த்துட்டு தான் இருக்கேன். 2 பேருமே எப்பவுமே சேர்ந்து தான் ஒர்க் பண்ணுவோம். இந்த ஒர்க்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்துட்டு பொட்டிக்கோட ஒர்க் எல்லாமே அதுக்கப்புறம் தான் எடுத்து வச்சு பார்ப்போம் நாங்கள். ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் அதுக்குள்ளே ரெடி பண்ணிக்கிறேன். எங்களுக்குள்ள நேற்று ஒரு சண்டை வந்துச்சுங்க. முந்தா நேற்று நான் சாயந்தரம் ஆரம்பிச்சது ஒன்றுமே இல்லைங்க. சாதாரணமாக பேசிகிட்டு இருக்கும்போது ஆரம்பித்த சண்டை. என்ன உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டார். இது என்னடா கேள்வி, பிடிக்க போய் தாண்டா சேர்ந்து இருக்கோம், இதில் போய் என்ன நீ பிடிச்சிருக்கான்னு கேட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சண்டை. இல்லைங்க 2 days வரைக்கும் உன் கூட வருமா இது அப்படின்னு. எனக்கு இந்த இன்ஸ்டாகிராம்லாம் பிடிக்காது, இதெல்லாம் நான் உள்ளே போக மாட்டேன், இப்போ தான் புதுசாக ஐடியெல்லாம் ஓப்பன் பண்ணேன். அப்போவே சொன்னா ஓப்பன் பண்ணாத வேண்டான்னு. அவர் நான் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாரு. நான் வந்து ஓப்பன் பண்ணாதப்பான்னு சொன்னேன். நான் வந்து ஏன் சொன்னேன் அப்படின்னா, எங்களோடதுல எப்படின்னா என் கூட இருந்தவங்களே வந்துட்டு என்னை பற்றி எங்கள் அப்பா அம்மாட்டே அப்படி தான் எல்லாரும் பேசியிருக்காங்க. அதே மாதிரி வந்து என் லைஃப்பில் வந்து வரவங்க எல்லாருக்கிட்டையும் வந்து என்னை தப்பாக பேசி இருக்கிற லைஃப்பையும் கெடுத்து விட்டுறாங்க. எனக்கு அந்த ஒரு பயம்தான், கூட இருக்கிறவங்களும் இது மாதிரி பண்ணுறாங்கன்ற ஒரு பயத்தில் தான் அவங்களை நான் இன்ஸ்டாகிராமில் ஓப்பன் பண்ணாத. அடுப்பு இவர் வந்து இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிட்டாரு, அதே மீறி தான் ஓப்பன் பண்ணாரு. சொல்லு என்ன. அதனால வந்து என்ன ஆகி போச்சுன்னா, அது ஓப்பன் பண்ணேன். அப்புறம் அவங்க அப்பா அம்மா எல்லாத்தையும் பேசிட்டு அவங்க எல்லாம் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகி போச்சு, அதுக்கப்புறம் நான் கேட்டேன் ஒரு வார்த்தை. எங்கள் அப்பா அம்மாட்ட பேசினதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கேட்டேன், என்னை பிடிக்குமா உனக்கு அப்படின்னு. ஒன்று பிடிக்கும் பிடிக்காது இதானங்க பதில். இதெல்லாம் என்ன கேள்வியா? அதாவது நீ கேட்கும்போது மட்டும் நான் சொல்லணும், பிடிக்குமாடா என்னன்னு கேட்கும்போது நான் சொல்லுவேன். நான் கேட்கும்போது நீ ஏன் சொல்லலை? சொல்லுங்க. அது நான் சும்மா விளையாட்டுக்கு நானும் விளையாட்டுக்கு தான் கேட்டேன். நம்ம வந்து அதாவது நமக்கு முந்த நேரத்து நடந்த விஷயம் வேற. இதுல இருந்து தான் நமக்கு லாக்க ஆரம்பிச்சது. அதாவதுப்பா நல்லா ஒன்று கேட்டுக்கோ. நீ அவங்க கிட்ட நீ பேசுனதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு உண்மையாவே சொல்றேன். ஆல்ரெடி நான் 4-5 வாட்டி கேட்டேன், சும்மா என்னைய வந்து யாருமே என்னை நம்பல. என்னை பத்தி நானே தான் ப்ரூவ் பண்ணணுன்றக்காக தான் நான் வந்து என்னுடைய vlog-ஆ இருக்கட்டும், நான் அவ்வளோ இன்டர்வியூ கொடுத்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னையை நான் தான் ப்ரூவ் பண்ணி ஆகணுன்றக்காக தான் நான் வந்து கொடுத்தேன். எனக்கு நடந்த விஷயத்த நான் ஓப்பனாக நான் பேசி வந்தேன். ஏன்னா சொல்லாத வரைக்கும் என்னை யாருமே நம்பலைங்க. எங்கள் பெற்றவங்க கூட என்னை நம்பலை. உண்மை அதுதான். இருந்தாலும் இவர் வந்து என்னை இவ்வளோ தூரம் வந்து நம்பினது, என்னை வந்து இவ்வளோ தூரம் வந்து என்னை நம்பி நான் இருக்கேன் உனக்கேன் அப்படின்னு சொல்லி என்னை வந்து கூட்டிகிட்டு போகிற ஒரு கை தான் இது. ஸோ யார் வந்து என்ன சொன்னாலும் எனக்கு அதை பற்றி எனக்கு தேவையே கிடையாது. எனக்கு உன்னை பற்றி எனக்கு தெரியும். நம்ம லைஃப்பில் வந்து நம்ம குழந்தைங்க நம்மளுடைய ஃப்யூச்சர் பற்றி நம்ம பார்ப்போம் அப்படின்ட்டு தான் நாங்கள் கொண்டு போயிட்டுருக்கோம். இதில் வந்து பெற்றவங்களா இருக்கட்டும் மற்றவங்களா இருக்கட்டும் எல்லாரும் வந்து இவர்கிட்ட வந்து சொன்ன விஷயம்லாம் வந்து இதெல்லாம் உனக்கு நீடிக்காது, இது வந்து அப்படி எப்படின்னு சொல்லி என்னென்னமோ எல்லாமே பேசி என் கூட வந்து நிற்கிறாரு. எல்லாரும் சொன்னாங்க இவரை மட்டும் விட்டுறா ஜகா, உனக்கு ஒரு நல்ல ஒரு தோணும் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அவங்களுக்காக நான் சொல்லிக்கிறேன், கண்டிப்பாக சிஸ்டர் இந்த லைஃப்பை நான் விட மாட்டேன். ஏன்னா இவர் நேற்று டக்குன்னு முந்தானே சொல்கிறாரு, உனக்கு வந்துட்டு உனக்கு பிடிக்குமான்னு. பிடிக்க போய் தானே நான் கூட இருக்கேன், பிடிக்கும்டா எனக்கு அப்படின்ட்டு அந்த பிடிக்குன்ற வார்த்தை சொல்லலை போல இருக்கு. இவர் சும்மா இதுவே கேட்குறேன்றனால நான் வந்து அந்த மாதிரி சொல்லிட்டேங்க. அவ்வளோ சண்டை நேற்றெல்லாம், சரியான சண்டை. அழுன்னு அழுகிற, தலையாக அடிச்சுட்டு அழுகிற. நீ என்னை இப்படி சொல்லிட்ட அப்படி சொல்லிட்ட, அவங்க பேசி எதோ கேட்டுட்டியோ என்னவோ, இதுக்கு தான் உன்னை இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். நான் உங்ககிட்ட யாரோ ஏதோ பேசியிருக்காங்க, நான் உங்ககிட்ட எல்லாமே உங்ககிட்ட சொல்லி உங்ககிட்ட பேசி தான் என் லைஃப் இப்படி தான் நடந்துச்சு, எல்லாமே ஓப்பனாக பேசி வந்த நபர் தான் இவங்க. சரிங்களா? தேவையில்லாமல் வந்து உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள் லைஃப்பை போய் பாருங்கள், என் லைஃப்பை நான் பார்த்துக்கிறேன். சரிங்களா? எங்கள் லைஃப்பை நாங்கள் எப்படி கொண்டு போகணும்னு எங்களுக்கு தெரியும்.
ஆனால் கெடுக்க பார்க்குறீங்க அப்படின்னு நல்லாவே தெரியுது. அது ரொம்ப நெருக்கமானவங்க கூட அந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஓகே, அங்கே அடுப்பில் பாரு. அடுப்பு வச்சுட்டேன். சீரகம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நெஞ்செலும்பு கறிங்க சூப் வைக்க போகிறேன். சீரகம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இது கூட வந்து வரமிளகா போடுவேன். பூண்டு எடுத்து கொடு. பூண்டுப்பா, நீங்கள் உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன். பூண்டு எடுத்து கொடுங்கிற. அப்புறம் அது எங்கே வாங்கிட்டு வந்தது? கீழே இருக்கு. அது கூட பார்த்தீங்கன்னா வரமிளகா போடுவேன். வரமிளகா எடுத்துக்கலாம். யாராவது மொபைல் பிடிச்சா நல்லாயிருக்கும். பூண்டு தட்டி போடுப்பா. நான் இப்படி தான் பண்ணுவேன். என்னடா இத்தனை மிளகா போட நினைக்கிறீங்களா? எங்கள் வீட்டில் எல்லாரும் நல்லா காரம் சாப்பிடுவாங்க. இவருக்கு எனக்கு வேறு பிபி வேறு செக் பண்ணாமா, கோவம் அதிகமாக வருதான். செக் பண்ணால் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. கோவத்தை கம்மி பண்ணுப்பா. எனக்கும் தான் வரும், ஆனால் நியாயமாக வரும். பெரிய நியாய வேலை கடவுக நியாயமாக வர்றது. நியாயமாக பேசுடா. பேஸ்ட் அங்கே இருக்கு பாரு. பேஸ்ட் இல்லை, பேசுடா. பூண்டு பார்த்தீங்கன்னா வர வழியில் வாங்கிட்டு வந்தோம். கிலோ வந்து 250 ரூபா. இதோட பெரிய பூண்டு இருக்குது, அது 300 ரூபா சொன்னாங்க. நமக்கு இந்த பூண்டே போதும். வாஷ் பேஸ் எனக்கு தெரியல. இப்படி வந்தார் புரியல. இட்லி ஊற்றுறதுக்காக ரெடி பண்ணிட்டு ஒரு ஆளாக அந்த அம்மா இன்னைக்கு வரல. சரி, நேற்றெல்லாம் சண்டை. சரி, சமாதானம் இப்படியாவது ஆகுவோமே அப்படிங்கிறனால தான் இப்போ உள்ளே வந்து நிற்கிறேன். சமாதானம்லாம் நேற்றே ஆயாச்சு. இல்லை ஏய் எப்பா அண்ணா நேற்று அதெல்லாம் இல்லை, மதியமே ஆயாச்சு சொல்லுவாங்க. பேச மாட்டேன். இல்லை அப்புறம் ஏன் பேசுகிற? நான் பேசுவேன். வவுத்த வேற அமைக்க போக வேண்டியதா இருக்கு. அதை ஏன்டி திருப்பிக்கிட்டு இருக்க? நிறைய பேர் வந்து உங்களை இப்படி பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குக்கா. எப்படின்னா இப்படி எப்படி பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கா அதான் சொல்கிறீங்க. நிறைய பேர் விஷ் பண்ணுறீங்க. தம்பி பற்றி நிறைய விசாரிக்கிறீங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன தம்பி மட்டும் தான் வரான், நீ உன் பிள்ளைய விட்டுட்ட அப்படிங்கிறது. பிள்ளைய வந்து போட்டோம்னா புள்ள வாழ்க்கையை கெடுக்கிறேன்னு சொல்கிறது. என்னத்தை தான் தனியாக போட்டால் இவ வந்து கெட்டதும் பார்த்தாம பிள்ளையும் சேர்த்து கெடுக்கிறான்னு சொல்கிறது. உனக்குலாம் வேறு வேலை வெட்டி இல்லையான்னு கேட்குறது. ஆக மொத்தம் இன்ஸ்டாகிராம் யூடியூப்குள்ளே இருக்கக்கூடாது. எங்கம்மா இது கல்? நீ தான் அன்னைக்கு இருக்குன்னு சொன்ன. தேடும்போது ஒன்று கூட இது தண்ணி போதுமா பாரு? போதும். இது வச்சதுக்கப்புறம் ஊற்றி வை. ஆறி போச்சுன்னா அது எப்படி ஹாட் பாக்ஸில் வைக்கும்போது ஆறும்? இருப்பா. சாரிப்பா, சாரி சாரி. வேணுக்குனே தானே இடிச்ச. சொல்லுவே வேணுக்குனே நேற்று போட சண்டைக்கு இடிச்சேன்டா. நான் வேணும்னே இடிச்சேன்னா ஆமா நான் வேணும்னே தான் இடிச்சேன்னு சொல்லிடுவேன். சொல்லு. நான் அப்படி இடிக்கலையா? வேணும்னே இடிக்கலையா? இஞ்சி பண்ணு. இஞ்சிமா இஞ்சி 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 சீக்கணுமா? ஆமாம்மா லைட்டாக. எனக்கு இப்போதைக்கு வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கும் எனக்கு இந்த பூண்டை மட்டும் ஃபஸ்ட்டு லைட்டாக எனக்கு நொர எனக்கு அரைச்சி கொடுத்துட்டேன்னா உள்ளார போட்டு விட்ருவேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனியாக அரைச்சிக்கலாம். கட்டுங்களாங்க. அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணிக்கலாம். இப்போதைக்கு சிக்கன் குழம்பு சிக்கன் எடுக்கலைங்க. மட்டன் குழம்புக்கும் இறாலுக்கும் மீன் குழம்பு அரைச்சிடலாம். கொஞ்சம் அரைச்சி தரியா? ஏப்பா நல்லா தான் இருக்கா? இங்கே பாரு.
ம். அந்த சீக்கிரம் எங்கடி? என்னடா அதை கொட்டி வச்சுட்ட டீ தூள் அது நான் இல்லை, அது டீ தூள் கொட்டிக்கிச்சு. மூடி வச்சுட்டுமா? ஏங்க நீங்கள் தாங்க எத்தனை விசில் வருதுன்னு கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். விசில் வைக்க போகிறேன். கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க எத்தனை விசில் வந்துச்சுன்னு சொல்லிட்டு. அவன் மட்டும் வேலை பார்க்குறாளே, நம்ம எல்லாரையும் வேலை பார்க்க வச்சுருவா. இது வேறு ஆடிட்டு இருக்குது. ஆ நெக்ஸ்ட் உப்பு போட்டியா? பார்த்துக்க, எதுக்கு நாக்கில் வச்சு உப்பு கம்மியாக தான் இருக்கு. போட்டுக்க. அப்போ இது சூப்பு கப்பு ரெடி பண்ணிட்டு இருக்கு. இது என்ன மிக்ஸி? இது என்ன இஞ்சி பூண்டுக்கா? ஆமாம், எல்லாம் இன்னும் கொஞ்சம் போட்டு அரைச்சி விட்ருந்தா. இன்னும் வேணுமா இது? ஆமாம் ஆமாம். எதில் போடணும்? போடு. எதில் அடி போடணும்? அந்த பூண்டு இதில் அரைச்சி இதில் போடு. இதிலே போட்டுறவா? போடு. அப்போ அதுக்கு போடல? எதுக்கு அதுக்கு போடுறோம் நீங்கள்? அது தனியாம்மா, அது இப்போதைக்கு விசில் மட்டும் விட்ரு. வேகத்துக்கா ரெண்டுலையுமே உப்பு போடலையா? எல்லாம் போட்டிருக்கேன், கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கேன். நீ வாடு. புரியல, இங்கே ஏண்டி வச்ச? நீ அங்க பின்னாடியா பார்க்க முடியும்? ஏய் நிறைய போட்டேன். போட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இட்லிக்கு வந்து மாவெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சதை எதுக்கு இப்போ போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க? உப்பு போட்டெல்லாம் கிளறதுக்கு. அதை நீ ஸ்டார்டிங்லேருந்தே பண்ணியிருக்கணும். எல்லாம் ரெடி பண்ணி வச்சதை வந்து இப்போ வந்து எடுத்து வேமா. ஆனால் இதில் ஒரு பெனிஃபிட், ஒன்று நல்ல பெனிஃபிட் இருக்குங்க. வீடியோ எடுக்கிறேன்ப்பா, காரை தொடப்பானா தொடச்சி முடிச்சிடும், லாரியை தொடனா தொடச்சி முடிச்சிடும். எல்லாம் வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னா வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னா பண்ணிடுது. அதெல்லாம் அந்த வகையில் வந்து ரொம்ப நல்ல பிள்ளை. இதிலே போட்டுருவா? போட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே எனக்கு செய்யறதுக்கு தான். போதுமாடி? இன்னும் வேணும்? பத்தாது போடு. பத்தாது போடு. கீழே போடும். அடிக்கிற கை நினைக்கும். இன்னும் கொஞ்சம் போட்டு. அதான் நவுத்து முதல்ல. இந்த அந்த இந்த இதை இடங்கிட்டு ஒன்று. என்னதுப்பா? ஏய் இதை அப்படியே சீச்சிரவாடி. மட்டன் பொடி வாங்க. இதை அப்படியே சீச்சிரவா? கழுவிட்டு பண்ணுமா? நீ ஒன்று எல்லாத்தையும் கூட ஊற வச்சு மண்ணா இருக்கு பாரு. என்னது? கூட இருந்தவங்க தாங்க எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு. அதை விடுவே. அதை சொல்லி சொல்லி இப்போ என்ன பண்ண போற நீ? நான் இன்ஸ்டாகிராமே உன்னை ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். ஏன்? ஓ யாரதே? யாரு? என்ன பண்ற? சமைக்க போறியா? என்னது? நீ இருக்கிற காலஞ்சிக்கு தெரியாதடா. உள்ளவா? அம்மா தெரியறதே பெருசு. ஓ அதுக்கு தான் ஜன்னல் வச்சிருக்கியா? இங்க வாப்பா. எங்கடா? காலையில ஒரு ஃப்ரூட் மிக்ஸ் ஆளுக்கு ஒன்று குடிச்சிட்டோம். அது போக வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் கொடுத்தோம் ஃப்ரூட் மிக்ஸு. பார்த்தீங்களா இன்னைக்கு தான் நிறையா வாங்கியிருக்கோமா? இல்லையாம்மா, இன்னைக்கு கொஞ்சம் நிறையா வாங்கியிருக்கோம். என்ன வேணும்? சிக்கன் திங்கவே மாட்டேன். அப்புறம் சிக்கனு திங்க மாட்டேதானே? மீன் வந்து வறுவல். மீன் 65 போடுவோம் மாமு. எனக்கு போட தெரியாது. அதில் வந்து நம்ம முள் இல்லாமல் தான் நான் எடுத்து தரமோ, கட் பண்ணி தரேன். பண்ணிடலாம் சீக்கிரம் பண்ணி தரேன். இப்போதைக்கு இட்லி.
எவ்வளோ தெரியுமா? இப்போ 2 சொல்லு. ம் 3ஆவது 2 3 அவங்கள்ட்ட கேளு. எங்க 2 3 2 விசிலா 3 விசிலா? இதுக்கு வந்து இப்போ ஒரு கமாண்ட் ஒன்று போடுவாங்க, அதை நான் இப்போ சொல்லவா? என்னன்னு? சின்ன பையன் வந்து பசிக்குதுன்னு சொல்கிறேன், அதை கூட நீங்கள் வந்து பண்ணி தராமல் நீங்கள் விளாக் எடுத்துக்கிட்டு இருக்கலாம் கேட்பாங்க. கண்டிப்பாக அந்த ஒரு ஆள், ஆனால் ஒரு ஆள் இருப்பான் அப்படி ஒருத்தன் கிளம்புறான், அது ஏதாவது ஒன்று பேசணும். ஒருத்தன் கிளம்புறேன் இங்கே இருந்தாவது. அதாவது எங்களுக்கு தெரியாதா? உட்காந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கதை விட்டு. ஏன்னா ஒரு லேடிஸ் எப்படிங்கிறது, ஒரு ஜென்ஸ் என்ன மைண்ட் செட்டில் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பாக குழந்தை கேட்குது, அதை விட்டுட்டு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற. நான் உள்ள போய் சேர்ந்து வேக முடியும், அதை அங்கே வெந்தாதானே எடுத்து. அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு நம்ம வேண்டிய அளவு கொடுத்துட்டு தான். சண்டே வந்து எல்லார் வீட்லேயுமே லேட் ஆகுன்றது தெரியும். இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் மிச்சம் உட்காந்துருக்குதுங்க எல்லாம். ஆனால் எப்பவுமே லேட்டாக இருந்திருப்பாங்க. அந்த லீவுனால கெஸ்ட் வந்துட்டாங்க. காலையில் அவங்களுக்கு எல்லாமே 6ஆவது வீட்டில். ஐய் செவரொட்டி ஆம்ல. ஐயோ சாப்பிட்டதே கிடையாது. சிக்கன் எடுக்கல. மீன் பார்த்தீங்கன்னா 1 கிலோ. அப்புறம் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா தனியாக மீன் வந்து 1/2 கிலோ, இறால் வந்து 1 கிலோ. இத்தனை எங்களுக்காக கேட்டீங்கன்னா இத்தனை எங்களுக்கு. இதை புடி. என்னாச்சு? வாக்கா திறக்க முடியல. புடி. சுடாது. எப்படி சுடும்? பிடிச்சிக்கோ. கொட்டிரு போதுரா. என்ன பண்ண? ஐயோ காடா உன்னைய. புரியல. என் உடம்பு பழத்துக்கே திறக்கம்ல, நீ வேகமா திறக்கறியா? இதே வேற. ஏமா அவ்வளோ டைட்? அம்மா அப்புறம் அது அவ்வளோ டைட்டாக பண்ண உடைக்க போறியா? வெளுத்து போடுவேன் பார்த்துக்க. எந்த பக்கம் அப்பா வந்துடுறா சாமி. சேர்ந்துட்டியா? எதில் போட்ட? அந்த சூப்புக்கு. என்னடி மறுபடியும் ஆன் பண்ணி வச்சிருக்க இட்லி ஊற்றிட்டு இருக்கும் போது? ஒரு பாட்டு பாடமா? யாரு? உனக்கு எனக்காக நீ ஒரு பாட்டு பாடு. வேண்டாம் வேண்டாம். ஆத்தாடி. அம்மா தக்கிட்ட இப்படியே குடிச்சா என்ன எவ்வளோ தர? கொதிக்க இருக்குது. விளையாட பண்ணிட்டு இருக்காங்க. என்ன உப்பெல்லாம் போடலையா? உப்பு இன்னதான் போடணும். இந்த எண்ணெய் பரும காஞ்சிருச்சு. தங்கச்சி என் தங்கச்சி தங்கம்மா தங்கச்சி. நிறைய பேர் இவர்கிட்ட அண்ணே என்னை தங்கச்சியா ஏத்துக்கனே, அண்ணே என்னை தங்கச்சி ஏத்துக்கனே ஏத்துக்கனே ஏத்துக்கனே. சுட்டு வச்சு கதை. இது தனியா சூப் வைக்கணும். தெரியாதா? நீ போட்டு வை. எப்படி வைக்க? வேக வச்சு சூப்பு எப்படி வைப்பது? இது தனியா இதுதான் குடிப்பாங்க. அந்த சூப் இல்லடி, இதுவே சூப்பு செய்வாங்க. என்ன செய்வாங்க எனக்கு தெரியலடா. அத போட்டு பாரு, நெட்ல போட்டு பாரு தெரியும். ஐயோ தெரியாதலாம். இதுல வேண்டாம், வேற போன்ல போடு. எடு. சூப்பு எப்படி செய்வது?
லைட்டாக வெந்திருக்கு. ஓப்பன். அம்மா குழம்பு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி வேணுமா? ஆஹா அப்படி வேண்டாம். இட்லிக்கு சூப்பு தான் வைப்பாங்க எல்லாரும். பா டைம் இல்லைப்பா. குழம்பு நம்ம தனியாக வச்சுக்கலாம். அப்போ இதுக்கு இப்போ என்னப்பா பண்ணுறது? அது சூப்பு வைக்கணும். மட்டன் சூப்பு. இந்தா இந்தா இந்த இதே மாதிரி தான்மா. இப்படி தான் போயிட்டு இருக்கு. இந்த நீ போட்டியே இதுவே மட்டன் சூப் பண்ண போறோம். அதுக்கு ஒரு கடாய் வச்சு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்து. ஊத்தி 1 ஸ்பூன் மல்லி, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம் போட்டு வர. அப்பா நில்லுப்பா உங்களுக்கு. மல்லி இல்லை. அது கூட ஒரு பெரிய வெங்காயம், 10 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு தக்காளி, ஒரு கொத்து மல்லித்தழை, காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கி ஆற வச்சு அரைச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததா ஒரு குக்கர் வச்சு அதுல ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றி மட்டன் எலும்பு 1/4 கிலோ சேர்த்து கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் கருவேப்பிலை, உப்பு சேர்த்து வதக்கி நம்ம அரைச்ச மசாலா பேஸ்ட்டை சேர்த்து. சரி நீ ஏதாவது பண்ணுறீ உனக்கு தெரிஞ்சதை பண்ணு. இது எதுக்கு இதில் நீ இதை பார்த்து தானே செய்ய சொன்னேன்னு வாயில் வைக்க முடியாமல் செஞ்சு போட்டீங்கன்னா பொழப்பு நரிப்பேர். லைட்டாக போடுமா? போதும். சூப்புங்க. அதுக்கு தான் சூப் வேணும். ஆட்டுக்கால்ங்கிறேன். ஆட்டுக்கால் தாண்டி நெஞ்செலும்பு சூப்பு. அப்போ நல்லா இருக்கியா? ஏன்ப்பா இவர் நல்லா இருக்கியான்னு கேட்டாலே வந்து காஃபி வேணுக்காக நல்லா இருக்கியான்னு கேட்பாரு. தங்கம் பாரு, பொண்ணும் பாரு, என்ன பெத்தாரும் பாரு. கொஞ்சோண்டு போட்டு கொடுத்துட்டுனா சரன்னு வேலை பார்த்துறேன். காஃபி எடுத்துட்டு போய் பால் எடுத்துருவேன். உனக்கு எனக்கெல்லாம் கொஞ்சோண்டு குடுறி பா. அதான் கொஞ்சோண்டு குடி. இங்கே பாரு உனக்கு தண்ணி. எனக்கு காஃபி நான் இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 3 அடுப்பா வாங்கி கொடுத்துருக்கேன். அடுப்பு 2 காஃபியில் இப்போ எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டேங்க. என்னால் முடியல, உடம்பு ரொம்ப வீக் ஆகிட்டு இருக்கு. அப்பா சூப்பர். என்னதுமா? ஊத்துப்பா. குடிக்கிறியா? இந்த உனக்கு 1/2 டம்ளர் போகும். அதிகமாக ரசம் வராது. உப்பு போட்டியா? என்னது? இங்கே தான். அது எங்கே? ஆனால் அது ஸ்விம்மிங்கே அது இல்லை. அதெல்லாம் சும்மா தம்பி. அது லாஸ்ட் டைம் வயசு போயிட்டு இருந்துச்சு. அது ஒன்று சாப்பிட்டுட்டு எங்கே வேணா போகலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணு. போகலாம். நான்லாம் இல்லை. இல்லப்பா குடிச்சோடப்பா. நெஞ்செலும்பு சூப்புங்க. நல்லா இருக்கு. அதையா அங்கே வீடியோக்கு நான் நின்று குடிச்சிக்கிட்டு இருக்கேன். அங்கிட்டு வந்து குடி. நீ வாரு, இதை தூக்கி மேலே விட்டுருக்கணும். வேண்டாம் கீழே வாரு. எது இல்லை? ஏன்டா சாப்பிட்டுட்டு இருக்க? அப்போ நான் போயிடுவேன். நான் நிற்க மாட்டேன். இங்கே சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் நின்றுக்கிட்டு இருக்கேன். சாப்பிடு. நல்லா இல்லை தான் இருந்தாலும் என்ன பண்ணுறது, மனசு இது பண்ணக்கூடாது. எல்லாம் ஆட்டுக்கறியை வாங்கிட்டு வந்துடுறோமா? 2 டைமு கெடுத்து விட்டுட்டோம். 2 டைமு நாஸ்தி பண்ணிட்டேன். நம்ம ஃபோன் அடிச்சோம்னா அந்த அண்ணன் நமக்கு போட்டு வச்சுருவார். நம்ம நம்பரே வச்சிருக்காரு அவரு. சோம்பு இல்லாட்டி பரவாயில்லைங்களாங்க? ஏண்டி இந்த சேலையை பாரு. இதுதான் கேட்டுட்டு இருக்கேன். இதுதானா? இல்லை, இதுவும் அந்த அந்த மெத்தடில் தான் இருக்கும். யார் அந்த பொண்ணு? வேற கேட்டு பாருப்பா சிஸ்டர். இதில் அந்த 4 சேரீ அவைலபிள்ங்கிறீங்களா? அதையும் போட்டு விட்ருங்க எனக்கு. சரியா? கையோட போட சொல்லு. ஆமாம், கையோட போட்டு விட்ருங்க. அந்த சேலையும் போட்டு விட்ருங்க. எனக்கு அந்த சேரீ முக்கியமாக வேணும் சிஸ்டர். கொஞ்சம் பாருங்கள். இந்த சேலை செக் பண்ணுறோம்ன்றீங்க. இதை செக் பண்ணி கண்டிப்பாக இது வேணும். சரியா? அமைக்கி பார்க்கல. தண்ணி ஊற்றி குண்டா வந்துருச்சு. கையில் ஒட்டலைன்னா வந்துருச்சுன்னு அர்த்தம். கையில் ஓட்டினா வேகலைன்னா தண்ணி ஊற்றிடுமா? அப்போ தான் ஒட்டாமல் வரும்.
அம்மா இருமா. அட ஒட்டாதுடி. ஏய் இது வந்து கத்திரிப்பூ இட்லி, குஸ்பு இட்லி. குஸ்பு இட்லியா? ஒட்டாது. அள்ளி அப்படியே போட்டு பட்டை வாங்கிட்டு வந்தோம்ல, பட்டையே இல்லை. ஏம்மா நாளைக்கு போடுவோம். எனக்கு பட்டை இல்லை. கத்திரிக்காய் வெளில தான் இருக்கும் பாரு. ம் இந்த கடுகுடுமா, கடுகு போட்டு விட்றோம். நல்ல என்னப்பா? வெளியே இல்லைன்னா உள்ளே இருக்கும். தேடிடுறா. இந்தா இங்கே கேளு. கத்திரிக்கோள் இங்கே இல்லையே. அங்கே உள்ள அந்த ட்ராவில் பாரு, சிஸ்டம் கிட்ட பாரு. ஐயோ எனக்கு நிறைய வெரைட்டி வந்துட மாட்டிருக்குங்க, பயமாக இருக்குதுங்க. நல்லா வந்துருமான்னு வேறு தெரியல. எனக்கு எப்பயுமே அந்த கிரேவி தான் வைக்க தெரியும். எனக்கு அந்த குழம்பா வைக்கிறதுனா எனக்கு ஆகவே ஆகாது. ஏன்னா நான் ஆரம்பத்துலேருந்து 2 பேருக்கு செஞ்சுட்டு பழகி எனக்கு நிறையா செய்ய வரமாட்டேங்குது. குழம்பா வரமாட்டேங்குதுரா. வரலன்னா தண்ணி ஊற்றிக்கும். நல்லா இருக்காதுமா டேஸ்ட்டு. கிரேவி தான் சூப்பராக இருக்கும். இப்போ திட்டிகிட்டு இருக்கிறியா? திட்டியாப்பா? ஒரு லேடி போட்டுருந்துச்சு, எனக்கும் கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் 20 வருஷம் ஆச்சு, நான்லாம் இன்னும் என் வீட்டுக்காரர் கையை கூட பிடிச்சி நடக்க மாட்டேன். அது நீ பண்ண பாவம். பாவம். வீட்டுக்காரோட கையை கூட பிடிக்காம நடந்து போயிட்டு இருக்கிறேன்னா அதெல்லாம் நீ பண்ண பாவம். சரியா? ஊர் உலகத்தில் பண்ணாததவா நாங்கள் பண்ணிட்டோம். எங்கள் ஃபேமிலி விஷயம் வெளியே வந்துருச்சு, அவ்வளோதான். அவங்கவுங்க விஷயம் எதுவும் வெளியே வரல, அவ்வளோதான். நீ சமைச்சிருக்கலப்பா? நீ நான் சமைச்சிருக்கேன். நான் மட்டும்தான் சாப்பிட்ருக்கேன். ஒரு டைம் போட்டு கறிக்கு வச்சுட்டு இருந்தியா? அது வேற. அது பண்ணுனா நீ ரெகுலராக பண்ண விட்டுருவீங்க. அது பண்ணல. இது மிளகாத்தூள் ஒரு டப்பா இருந்துச்சு. மிளகாத்தூள் தேர்றி. ஐயோ எங்கள் அண்ணுக்கு மட்டும் எடுத்து போட்டி. அப்புறம் ஏன்டி இட்லி ஒரு இதை சோறை வச்சுருவேன். அப்போ இட்லி வச்சுட்டேன். அப்போ அதுக்கு எதாவது கூட அவங்க சாப்பிட்றதுக்கு இந்த இதுதான் கொடுக்கணும். அப்போ அதுக்கு தான் வச்சு விட்ருக்கேன் சீக்கிரம். மீன் குழம்பு வச்சிடலாமா? அம்மா அந்த பூண்டு மட்டும் உரிமா, பூண்டு மட்டும் உரி. சிக்கன் குழம்பு மாதிரி இருக்கு. நான் பண்ணினது இறால் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியலடா. எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் பண்ணியிருக்கிறேன். ஸ்ப்ரைட் வாங்கிட்டியா? வேற ரெண்டு வேணா? தேங்காய், முந்திரி பருப்பு, தேங்காய், முந்திரி பருப்பு, பட்டை. அங்கே பக்கத்தில் யாராவது இருந்தால் ஒரு வெட்ட. மட்டன் பொடி பெருசாக வாங்கிடு. ஆயில் வாங்கிக்க சொல்லு. ஆயில் என்ன? 1 லிட்டர் கோல்டு வின்னர் ஆயில். உனக்கு எதுவும் வாங்கணும்? பால்லாம் இருக்கா? பால்லாம் இருக்கு, எல்லாமே இருக்கு. பால் எல்லாம் இருக்கு. பொடி எல்லாமே. மீன் பொடி வாங்கிக்க. மீன் பொடினா வந்துட்டு மீன் வந்து குழம்பு பொடி ஒன்று வாங்கிக்க. வறுவல் பொடி ஒன்று வாங்கிக்க. பெருசு. மட்டன் பொடி பெருசு.
மட்டன் பொடி பெருசு வாங்கிக்க. ஆமாம். இறால் தொக்கு ஃபினிஷ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்பறட்டிக்கோ இட்லி போட்டுக்கோ. என்னன்னா இட்லி போட்டுக்கோமா. அந்த நொரடப்பா மட்டும் எப்படி சீக்கிரம் வெந்துடும் போலைங்க, தெரியவே இல்லை எனக்கு. ஐயோ பண்ணினதே இல்லை நான், இவ்வளோலாம் பண்ணினதே இல்லை. பட்டை இல்லை வயசு வந்துருமா, லேட் ஆகுமா? இந்த கடுகு போட்டு தாளிச்சிடுவா. மட்டன் குழம்புக்கு கடுகு அதை ஆஃப் பண்ண வீடியோவை. எதுமா வீடியோ என்னடி வேணும் சுடுது. செம்மையாக இருக்குது இட்லிக்கு, வேறு லெவலாக இருக்குது மாசு. ஏமா நான் மீன் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன போடுவேன்னா, எது இல்லையோ அதனால இருக்கிறது போடும். ஆமாம், மீன் ஃபஸ்ட்டு வந்து வேறு ஒன்று செய்ய போனேன், மட்டன் குழம்பு செய்ய போனேன். இன்னும் அவங்க சரி வரட்டும்னு வெயிட் பண்ணிவிட்டு டக்குன்னு அது மீன் குழம்பு மாற்றிட்டேன். எண்ணெய், கடுகு, வெந்தயம், சின்ன வெங்காயமில் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டிருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிட்டு இருக்கேன். தாளிக்கிறேன். தாளிப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்படி இப்படி பண்ணுறதுக்கு பேர் என்ன? அரிசி உளுத்து. பார்க்கலையே தடு. ஆமா, புளி புளி ஊற வை. அதை எடுத்து கொண்டே பத்திரமா ஒரு இடத்துல வைக்கணும். புளி ஊற வை. புளிக்கு பை. தக்காளி பத்தாதுன்னு நினைக்கிறோம். வெட்டவா? போதுமாடி? வெங்காயமும் கொஞ்சம் வேணும். இங்கே பாரு, போதுமா? கொஞ்சம் ரசம் வச்சு விட்றோம், ரொம்ப நாள் ஆச்சு ரசம் வச்சு. ரசம் வச்சு ரொம்ப நாள் ஆகலை, நீ சமைச்சு ரொம்ப நாள் ஆச்சு. இப்படியே சொல்லாதப்பா. அப்படி சொல்லி பழகு. டெய்லி சமமா சரன்னு வேலை பாரு. டாக்டர் சொன்னது அதுதான். தண்ணி போதுமா? 10 கிலோ கிலோ ஊற்றிக்க. தக்காளி இன்னும் எத்தனை வெட்ட? இந்த மீனில் வர்றதெல்லாம் இன்னும் தக்காளி எத்தனை வெட்ட? தக்காளி 2 போது. மீனில் வர்ற மண்டையெல்லாம் வந்து குழம்புக்கு போட்டுறோம். ஆமா, இதெல்லாம் அவங்க சரியாகவே க்ளீன் பண்ண மாட்டாங்க. மாமா அங்கே நான் குழம்புக்கு பார்க்குறேன்டா, இங்கே இதை மட்டும் பாருடா. அது போட்டு தான் செய்வாங்களா? அது போட்டு தாண்டி இருக்கும். ஏய், இதெல்லாமா போட்டிருக்கோம். ஓகே டன். நெக்ஸ்ட்டு பண்ணுமா. ஸ்ப்ரே தானே இருக்குது, குழம்பு பொடின்னு வயசு கொண்டு வரணும். சொல்லிட்டு இல்லைம்மா? குழம்பு பொடி நீ சொன்னியா? குழம்பு பொடி சொல்லியிருக்கேன். சொன்னினா சொல்லியிருப்பேன், நீ சொல்லலைன்னா சொல்லியிருக்கேம்மா. இந்த செவரட்டி என்ன பண்ணுறது? அது இருக்கட்டும், அது அப்புறமா. இந்த கால் பண்ண வருவாங்க. அங்கே போயிருக்கு, ரஞ்சிதம் போயிருக்கு. டைம் ஆகுமா?
மணி என்ன? மணி ஆயிடுச்சு 1 மணி. 1 மணியா? எங்கள் அம்மா எனக்கு வரல. சொல்லி தானம்மா விட்றோம். ம் இதில் எதடி பிக்க சொல்கிற? ம் இதில் எதை பிக்க சொல்கிற? இந்த ரெக்கை இருக்கு பாருமா. எங்கேடி இருக்கு? இதை ஒன்று அதை தான் எடுத்து வச்சிருக்க கையில் பிச்சதை. வேற பிக்காதெல்லாம் இருக்கு. எங்கேடி இருக்கு? காட்டுறி முதல்ல. செதில் எடுக்க சொல்றியாடி? ஆ இதானே செதிலாமா? ஒன்னே ஒன்றில் வேண்டி இருந்திருக்கு. காணுமே. கால் பண்ணுமா? வந்துட்டாங்க நினைக்கிறேன். வா வா வா. காசு கொடுப்பா. காசு கொடுத்துட்டேன். என்ன ஒன்னே ஒன்று கொண்டாந்து தர? ஐஸு கொஞ்சம் பெருசாக வாங்கிக்கலாமா ஐஸு? நான் மட்டும் ஏலக்காய் கேட்கவே இல்லை. ஆ அது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போ. மீன் வறுவல் பொடி வாங்கிட்டு வரல. வறுவல் பொடி பெருசு கேட்டோம்ல. இந்த மீன் குழம்புக்கு வச்சு ஒரு இட்லி வச்சு கொடுத்துடலாம். ஆ எப்படி? மணி 12. என்ன பண்ணுறது, புதுசாக செய்கிற மாதிரி இருக்குதுல்லாம். ஆ இட்லி அப்படியே நம்ம நைட்டுக்கு இது மாதிரி வச்சுக்கிட்டு சாப்பாடு வச்சு விட்டுலாங்கடியா? ஆமாம், சாப்பாடு வச்சு வேலை கொஞ்சம் 1 மணிக்கு சாப்பிடலாம். போ, அவ்வளோதான் எடுத்துட்டேன். காத்தடிச்சா பக்கத்து வீட்டுக்கு. சாவி எடுத்து ஓரமா போய் தேடிட்டு உட்காந்து. தேங்காய் கேட்டீங்கம்மா? தேங்காய் உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். மட்டன் குழம்பு நான் எப்படி செய்வேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முந்திரி கசகசாலாம் போட்டு தேங்காய் சோம்பு வாங்கிட்டு இல்லையா? நீ சொல்ல சோம்பு இருக்கணும். சோம்பு இல்லை போட்டு இதெல்லாம் போட்டு ஊற வச்சு அரைச்சிடுவேன். அரைச்சி வச்சுப்பேன். அதுக்கப்புறம் வந்து எப்பயும் போல் தக்காளி வெங்காயம்லாம் போட்டு வணக்கிட்டு இதை எடுத்து செலவு எடுத்து ஊற்றிடுவேன். பொடி போட்டு மூடி வச்சு குழம்பு வச்சுட்ருவேன். இவ்வளோதான், சிம்பிளாக முடிச்சிடுவேன். ஒவ்வொரு கை பக்குவமே நமக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. எதுவுமே போடாமல் செய்வாங்க, அதுவே நல்லா தான் இருக்கும். மிக்சியில் போட்டு தானேப்பா அரைக்கணும் தேங்காய்? ஆமாப்பா. தண்ணி எங்கே அது இருந்தது? அதெல்லாம் ஊற்றிடுச்சு. கீழே போயிடுச்சு. கொஞ்சோண்டு குடித்தேன்.
வேற இதை உடைச்சிடலாம்ல? கையில் எதுக்கு உடைச்சிட்டு இருக்கிற? அதான் உடையும் எனக்கு. இந்தா காரமே இல்லை. ஏமா காரமே இல்லைடா. எடுத்து வச்சுட்டு இந்த இஞ்சி பூண்டு அரைக்கிறதுக்கு தான் இன்னொரு இது இருக்குல்ல. வேணாம், இதில் வச்சு. ஏய் சின்னதே இருக்குடி. வேஸ்ட் பண்ணதில்ல யார போட்டார அதுக்குள்ள. பார்த்தீங்கன்னா 1 மணிங்க. வந்த கெஸ்ட்டுக்கு இப்போ தான் சாப்பாடு போட்டு இட்லியும் மீன் குழம்பு வச்சு தான் சாப்பிட்டு போயிட்டாங்க. இப்போ தான் சாப்பிட்டு போனாங்க. இப்போ நாங்கள் உட்காந்துட்டோம் சாப்பிட்றதுக்கு. மட்டன் குழம்பு நைவேத்தியம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்காம. சூப்பராக்கா வேலையா? ஆமாவா? இதை ஏன்